இப்போ டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, இதில் இது 100 உலக்கில் பார்த்தீங்கன்னா 3/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 2 தடவை இதை கழுவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் இதை சேர்த்துடலாம். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே இது காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பருப்பு வந்து குறைவாக வேகிறதுக்கு. பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். இது இப்போ நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது கூட நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு அடுப்பில் வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சுருங்க. இப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றிக்குவோம். இப்போ ஒரு வானலியில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்காங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்காங்க. நல்லா கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகாவும் பச்சை மிளகாவும் நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்காங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை நறுக்குனதை அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.